2014 வந்த படம். கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு. சுதந்திர தினத்தன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு. தியேட்டர்ல போய் பார்த்தோம். இவனுடைய பேர்லாம் வந்து பயங்கரமா ஜாலியா கத்தி என்ஜாய் பண்ணோம். ஆனா படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்குடா சுதந்திரத்தை கொடுத்தீங்க இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கறதுக்கான அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வந்தோம். நான் அப்பயே ரைட் அப்லாம் ஃபேஸ்புக்ல வந்து ரிவ்யூ எழுதிட்டு இருந்தேன். இப்பதான் வீடியோ போடுறேன். அப்போ வந்து ரைட் அப்ல எழுதினேன். இது என்னடா படம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் இப்படி இருக்கு, ட்விஸ்ட்டை வந்து இப்போ இப்படி வச்சிருந்தீங்கன்னா படம் பயங்கரமா இருந்திருக்கும் அப்படிலாம் வந்து எழுதிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர எதிர்பார்ப்போட ப்ரொமோஷனோட வந்த படம். சூர்யா அவர்கள் அந்த இடத்துல பயங்கர பீக்ல இருந்தாரு. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ எப்படி வந்து ஒரு ஆக்டரும் டைரக்டரும் எந்த அளவுக்கு ஒரு டவுன்ஃபாலுக்கு கொண்டு போகணும்னு இந்த படத்தை பார்த்தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா லிங்குசாமி அவர்கள் அதுக்கடுத்து வந்து பயங்கர ஸ்ட்ரகிளுக்கு போயிட்டாரு. அதே இப்போ வரையுமே வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் பெருசா வந்துட்டு சொல்ற மாதிரியான தியேட்ரிக்கல் ஒரு கலெக்ஷனான ஒரு படம் வரவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஒரு டவுன்ஃபால் கொண்டு போயிருச்சு இந்த படம். டயத்துல சூர்யா வந்து பயங்கர பீக்ல வந்தாரு. அவர் எவ்வளவு பீக்ல வராரோ அந்த பீக் அளவுக்குமே அவருக்கு ஒரு நெகட்டிவ்மே வந்து பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு. அஜித் விஜய் இவங்க பீக்ல இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலா தனியா இவர் வந்து ஒரு ஃபேன் பேஸை தனியா வந்து கொண்டு வந்துகிட்டே இருந்தாரு. ஆனா அந்த நெகட்டிவ் வந்து இந்த படத்தை வந்து பெருசா போட்டு தள்ளிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப ஒரு அவுட் அண்ட் அவுட்டான ஒரு மொக்க படம் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டோமோ, இது வந்து நார்மலான ஒரு கமர்ஷியலான ஒரு படமா தான் இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க பண்ண ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், அவங்க அந்த இன்ட்ரோல் ட்விஸ்ட்லாம் இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு தியேட்டர்ல எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது. செகண்ட் ஹாஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கொத்தாய் போச்சு. ஏன்னா எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து என்ன சீன் நடக்க போகுது, என்ன இது என்ன எல்லாமே வந்து நம்ம பார்த்த மாதிரியே இருக்கே படம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். லிங்குசாமி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு. என்னன்னா இந்த படத்தை வந்து நான் வந்து எடிட் பண்ணி திரும்ப வந்து ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு. நான் வந்து ஒருத்தர் வந்து ஆல்ரெடி இந்த படத்தை வந்து ரீஎடிட் பண்ணி அவரே யூடியூப்ல போட்டிருந்தாரு. அதை பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்காங்களே, எனக்கு இது தெரியாம போச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த எடிட்டை நான் வந்து போட்டு பார்த்தேன். அந்த படத்தை உண்மையா ஒரு நரேஷனாவே வந்து எடிட்டிங்லேயே வந்துட்டு நரேஷனே வந்து மாத்திட்டாங்க. ஒரு பிளாஷ்பேக் நரேஷனோட இருந்த ஒரு கதையை எடிட்டிங் பேட்டர்ல ஒரு ஸ்ட்ரைட் நரேஷனா வந்து கதையை மாத்தி செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சேஞ்சஸ் பண்ணது வந்து படத்தையே வந்துட்டு வேற ஒரு டைமென்ஷன்ல தாட் ப்ராசஸ் நம்மளை பார்க்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற ஜென்சி கிட்ஸ் கண்டிப்பா வந்து அந்த வெர்ஷனை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல, அந்த தியேட்ரிக்கல் வெர்ஷனை. ஆனா யூடியூப்ல இன்னைக்கு இந்த ரீஎடிட் வெர்ஷனை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த படம் ஓகேவா தானே இருக்கு, என்னத்துக்கு இந்த படத்தை போட்டு இவ்வளவு தூரம் அடிச்சானுங்கன்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. அது சரி, நீ எதுக்கு இப்ப பார்த்த அப்படின்னா யுவன் சங்கர் அவருடைய பிஜிஎம்காக நான் பார்த்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல வந்து அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா போட்டிருப்பாப்ல. எனக்கு அந்த படம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொரு டயத்துலையுமே வந்துட்டு அதான் பிஜிஎம் கிங்னு சொல்லுவோம்ல, அந்தக்காக தான் பார்த்தேன். ஆனால் பார்த்த பிறகு அந்த எடிட்டிங் பேட்டர்ன் வந்து பெருசாக என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். லிங்குசாமி அவர்கள் என்ன மாதிரி ஒரு எடிட் பேட்டர்னோட விடுறாரு அப்படின்னு பார்ப்போம். நீங்க இந்த எடிட் பேட்டர்னை பார்த்துட்டு உங்களோட கருத்தையும் நம்ம சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.